ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய ரொட்டீன் ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸான வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் வந்துட்டு என்னென்ன ஒர்க்கு எந்தெந்த டைமிங்கில் நான் பண்ணி முடிப்பேன், என்னென்ன ஒர்க்கு நான் அடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை அடிஷ்னலாக ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 8:30 to 9க்குள்ளார என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிருவேன். அதாவது மத்தியானம் சமையல், காலையில் டிஃபன் இது எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டு பாத்திரம் விளக்குற வேலை எல்லாமே முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஒரு மினி கார்டனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:30 வரைக்கும் நான் அதுக்கான டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதாவது செடியில் வந்து ஏதாவது பூச்சி வெட்டு இருக்குது அந்த மாதிரினாலும் அதெல்லாம் பராமரிக்கிற வேலைகள் எல்லாம் ஒரு 9:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே நான் பார்த்து முடிப்பேன். ஸோ நான் இப்போது ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செடியெல்லாம் கொஞ்சம் நிறையா நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ என்னென்ன செடியெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரியான செடி தான் வச்சுருப்பேன். செம்பருத்தி செடி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் வந்துட்டு 7 days ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பட்டன் ரோஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு ஊர் சைடெல்லாம் கிடைக்கும், நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ அது வந்துட்டு நான் இப்போ தான் வச்சுருக்கிறேன், அது வளர்ந்துட்டு வருது. ஸோ அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இந்த ரம்பை செடி அதெல்லாம் இருக்குது, வெத்தலை கொடி, துளசி செடி, அப்புறம் வந்துட்டு மணி பிளான்ட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு அழகுக்காக வைக்கிற செடி தான். ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு வீட்டில் வந்துட்டு பூஜை வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நான் பூஜை வைப்பேன். எப்படின்னா உங்களுக்கு மற்ற ஏதாவது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு விளக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ரெகுலராகவே வந்துட்டு பூஜை வைக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் அதிகமாக சேராது. ஏன்னா டெய்லி நான் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா மட்டும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். தினமுமே முருகருக்கு வெத்தலை தீபம் போடுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நம்ம நினச்சது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு நமக்கு நடக்கும்போது அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முருகருக்கு டெய்லியும் கூட நீங்கள் வெத்தலை தீபம் போடுங்க. ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் வந்துட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அதை எல்லாமே வந்துட்டு பால்கனிலே வந்து இந்த மாதிரி கொடி கட்டி வச்சுருப்போம். ஸோ அதிலே வந்து நான் காய போட்டுக்குவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து நல்ல வெயில் படணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு துணி வந்து எந்த சைடில் போடணுமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி நான் போட்டுப்பேன். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடித்து நான் என்னோடய ஒர்க்கை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் மார்னிங் வந்துட்டு ஒரு 10:30 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஆகும். அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் 10:30 அந்த ரேஞ்சு வரைக்கும் தான், அதுக்கு மேலே வந்து போகாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 10:30க்கு அப்புறம் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட் ஃபாலோஅப்ஸ் தான். கிளைண்ட் ஃபாலோ பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கிளைண்ட்டை வந்துட்டு இது பண்ணி கொடுக்கணும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஓகே ஆகிற பட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு பர்சன்டேஜ் வைஸில் சேலரிஸ் வரும். ஸோ என்னோடய ஒர்க் வந்து இது தான். டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோஅப்ஸுன்றது ஒரே மாதிரி இருக்கும். கிளைண்ட் டு கிளைண்ட்டு அது டிஃபர் ஆகும். எப்படி ஃபாலோ பண்ணால் கிளைண்ட் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக கிடைப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்காகவே நான் வேணால் இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு தனியாக நான் வீடியோஸ் போடுறேன். அதாவது நான் எப்படி கிளைண்ட்டுக்கிட்ட பேசுவேன், இன்றைக்கி வரேன்னு சொல்கிற கிளைண்ட்டை வந்து எப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது எல்லாமே நான் கொடுப்பேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடியறதுக்கு எனக்கு ஒரு 2:30 3 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு வருவாங்க. ஸோ நான் வந்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா சேர்ந்து நாங்கள் லஞ்ச் எல்லாமே முடிச்சுருவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் முடிக்கிறதுக்கு ஒரு 3:30 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஆகிடும். ஸோ லஞ்சு முடித்ததுக்கப்புறமா என்னோடய பெர்ஷன்னு சொல்லலாம், நான் அந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா என்னோடய டைலரிங்க்கான வேலைகள், அதாவது கிளாத் வந்துட்டு ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு ஒரு 4:30க்குள்ளே நான் அதெல்லாமே முடிச்சிடுவேன். 4:30க்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது, ப்ளவுஸ் வந்து ஆல்டர்னேட் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் ஒரு 7:30 8:30 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நைட் வரைக்கும் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். எடுத்த வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்குறதுக்கு 11 அந்த மாதிரி ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டெய்லி ரொட்டீன் லைஃப் வந்து போயிட்டுருக்கும். இடையில இந்த எடிட்டிங்க்கான டைமிங்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் டைமில் தான் நான் அதெல்லாமே பார்ப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு 11:30 12 அந்த ரேஞ்சு கூட வரைக்கும் ஆகலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்காது. அடுத்தடுத்த ஒர்க் வந்து அந்தந்த டைமிங்கில் முடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம
பண்ணலாம். ப்ரெஷர் இல்லாமல் வீட்டில் இருந்து நம்ம வேலை பார்க்கலாம். இந்த டைமிங் வரைக்கும் இந்த ஒர்க்கு, இந்த டைமுக்கு அப்புறம் நம்மளோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு அப்படின்றத பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்ஸ்டாவில், யூடியூப்பில் எல்லாமே நான் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே எடிட்டிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் வீடியோவை எடுத்து எடிட் பண்ணிவிட்டு நான் ஷெட்யூலில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ மத்தியானம் வரைக்கும் எனக்கு வந்து ஷெட்யூலுக்கு நான் வீடியோஸ் போட்டு வச்சுருந்தேன்னா தான் என்னோடய ஃபாலோஅப்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் லைஃப் போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கு இடையில கோயிலுக்கு போகிறது, எங்கேயாவது ஃபங்க்ஷனு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு ஆல்டர்னேட் பண்ணி நான் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஒவ்வொரு பார்ட் ஆஃப் வீடியோஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு எப்படி பண்ணிகிட்ருக்கிறேன்ற விஷயத்த இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.